எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ஆண்டியை கூட அரசனாய் மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த இலை அப்படின்னு சொல்லி பார்த்தா அரச இலை. அப்படி இந்த அரச இலையை பயன்படுத்தி திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசையான சோமவார அமாவாசை நாளின் பொழுது மாலை நேரத்தில் வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் எந்த குறித்த பரிகாரத்தை சிறப்பான முறையில் மேற்கொள்ளலாம், இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானோருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பணத்தால் வரக்கூடிய கஷ்டம்தான். நமக்கு வரக்கூடிய வருமானத்தை தாண்டி வீண் விரயம் ஆகாமல் இருக்கணும், சேமிப்பானது பலப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குண்டான முயற்சிகளை நம்ம முனைப்போடு செய்தாலுமே நமக்கு ஏற்படக்கூடிய திடீர் செலவின் காரணமாக நம்மளுடைய சேமிப்பானது கரையுது. அப்படி அந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு வரமாய் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாள் தான் இந்த திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை. வளங்கள் பெருகக்கூடிய மாதம் அப்படின்னு பார்த்தா இந்த வைகாசி மாதம். அப்படி அந்த வைகாசி மாதத்தினுடைய அமாவாசையானது திங்கக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால இதை சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. சோமவார அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன, 5 முக்கிய விசேஷங்களோடு வரக்கூடிய இந்த திருநாள் அன்னைக்கு நம்ம எந்த குறித்த செயல்கள் அனைத்துமே செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தனி விளக்கப்பதிவு நம்ம சேனல்ல இருக்கு. இது வரைக்கும் பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன், தவறாம பார்த்து பயன்பெறுங்க. இப்போ நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், ₹1 வந்தால் ₹10 மேலே செலவு வருதுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த மாதிரி கட்டுக்கடங்காத செலவுகள் அனைத்தையுமே குறைத்து நமக்கு பணம் சேருவதற்குண்டான அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இலை அப்படின்னு பார்த்தா அதுதான் அரச இலை. பொதுவாகவே இந்த சோமவார அமாவாசை நாளின் பொழுது அரச மரத்தை வலம் வந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம கேட்டதற்கும் மேலான பலன்கள் கிடைக்கும். அதனால இப்படி இந்த அரச மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை பயன்படுத்தி இந்த குறித்த நாளன்னைக்கு நம்ம பரிகாரம் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பான பலன்கள் அனைத்தையுமே பெற முடியும். சரி, இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவை அரச இலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இதை தாண்டி நமக்கு வேறு என்னெல்லாம் தேவை, எப்படி இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம். பொதுவாக இந்த அரச இலையை விநாயகரனுடைய ரூபத்தை கொண்ட இலை அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர்கள், ரிஷிகள், முனிகள் இப்படி அனைவருமே தவம் இருந்த இலை அப்படின்னு சொல்லி பார்த்தா அரச இலை. நேர்மறை ஆற்றலை தன்னுள்ள அடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த இலை இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலுமே தங்காது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படிப்பட்ட தெய்வாம்சம் பொருந்தி இந்த இலையை 1 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. இலையை நல்லா கழுவிட்டு சுத்தமாக தொடச்சதுக்கு அப்புறமா அதில் நீங்கள் மஞ்சளை கொண்டு எழுதுவது அப்படிங்கிறது செய்யணும். மஞ்சள் பொடியை நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் பன்னீர் சேர்த்து குழைத்து ஒரு குச்சியை பயன்படுத்தி பணம் சேர வேண்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் அரசமர இலைக்கு மேலே எழுதுவது அப்படிங்கிறது செய்துக்கணும். நல்லா அழகாக தெரியணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. எழுதும் பொழுது நமக்கு எழுதணும் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சால் போதும். எழுதுனதுக்கு அப்புறமா அந்த இலையை கொஞ்சம் உலர விட்டுட்டு அதில் நம்ம ஒரு சில குறிப்பிட்ட பொருளை சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ₹10 தாள் எடுத்துக்கோங்க. இந்த ₹10 தாளை எந்த ஒரு பரிகாரங்களுக்கும் பயன்படுத்தியிருக்க கூடாது. ஒரு புது தாள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இல்லை எந்த ஒரு பரிகாரங்களுக்கும் பயன்படுத்தாத ஒரு ₹10 தாள் எடுத்துக்கிட்டு அதை இந்த அரசமர இலைக்கு மேலே வச்சுட்டு அது கூடவே ₹1 நாணயத்தையும் சேர்த்து ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது அனைத்தையுமே நீங்கள் ஒன்றாக சுருட்டுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம சுருட்டுவதற்குண்டான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த அரசமர இலை அப்படின்னு சொன்னாலே நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா விதமான எதிர்மறை ஆற்றலையும் வேறு இருக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த இலை, நேர்மறை ஆற்றல் பெருகுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரக்கூடிய இலை. அப்படி அந்த இலைக்கு மேலே நம்ம எழுதி அதில் ரூபாய்த்தாள் வைத்து நம்ம சுருட்டி வைக்கும் பொழுது கண்டிப்பாக எப்பேற்பட்ட பண சிக்கல்கள் இருந்தாலும் சரி, இல்லை சேமிப்பு பலப்பட மாட்டேங்குது, வீண் விரயங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவை அனைத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட இலைனா அது இந்த அரச இலை. அதனால் இந்த குறித்த விஷயத்தை செய்துக்கணும். நம்ம சுருட்டினதுக்கு அப்புறமா ஒரு நூல் கொண்டு கட்டிக்கொள்வது அப்படிங்கிறத செய்திருங்க. இப்படி நம்ம செஞ்சுட்டு இதை எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம மாலை நேரத்தில் செய்ய போகிறோம். அதாவது திங்கக்கிழமை நாளன்னைக்கு மாலை நேரத்தில் வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் தான் செய்ய போகிறோம். இப்படி நம்ம சுருட்டி வைத்திருக்கக்கூடிய அரச இலையை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி கிண்ணத்தில் நிறைய கல்லுப்பு முழுவதுமே நிறைச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம சுருட்டி வைத்திருக்கக்கூடிய அரச இலையை வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். கல்லுப்பு அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய பொருள் இல்லைங்களா? அப்படி அந்த அம்சம் பொருந்திய பொருளுக்கு மேலே நம்ம அரச மர இலைகள்லேயே சக்தி வாய்ந்த இலையாக கருதப்படக்கூடிய அரச இலைக்கு மேலே நமக்கு பணம் சேரணுங்கிற கோரிக்கையை எழுதி அதில் பணத்தாளை வைத்து சுருட்டி நம்ம இந்த கல்லுப்புக்கு மேலே வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீடுகளில் பணம் பல மடங்கு சேருவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். அதுலேயும் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பணத்தை பல வழிகளில் நமக்கு ஈர்த்து தரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பொருளும் கூட. அதை இந்த ரூபாய் தாளோடு சேர்த்து அரச மர இலைக்குள்ளே
வைத்து அதை கல்லுப்புக்கு மேலே நம்ம வைக்கும் பொழுது கண்டிப்பாக எப்பேற்பட்ட வீண் விரைய செலவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், இல்லை சேமிப்பு அப்படிங்கிறது இருக்கவே மாட்டேங்குது, தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது அதிசயத்தக்க மாற்றங்கள் ஏற்படுவதில் சந்தேகமே இல்லை. மாலை விளக்கேற்றக்கூடிய சமயம், இந்த மாலை அப்படிங்கிறது விஷ்ணு முகூர்த்தம் இல்லைங்களா? இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷ்ணு முகூர்த்த நாளுமே ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த நாள். அதுலேயும் அமாவாசை நாளில் வரக்கூடிய விஷ்ணு முகூர்த்தம் அப்படிங்கிறது இன்னுமே அதிசக்தி வாய்ந்த நாள். பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை கண்டிப்பாக நம்மளால் ஈர்த்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விரட்டுவதற்குண்டான அருளை பெறக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த அமாவாசை நாள். இப்படி இந்த நாளன்னைக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செய்து நம்ம வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக ஒரு இடத்துல வச்சுட்டு, யார் இந்த பரிகாரத்தை மேற்கொண்டாங்களோ, அதாவது இந்த முடிச்ச தயார் செய்த இருந்து கல்லுப்புக்கு மேலே வைத்த வரைக்கும் யார் இந்த விஷயத்தை செய்தாங்களோ அவங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தவிடுபொடி ஆகணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை முன் வச்சுட்டு, அதுக்கப்புறமா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய நாமத்தை குறைந்தது நீங்கள் 3 முறை, அதிகபட்சமாக 108 முறை சொல்ல முடியும் அப்படின்னா கட்டாயம் சொல்லி வழிபடலாம். ஒருவேளை குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முருகப்பெருமானுடைய நாமத்தையும் சொல்லலாம். ஏன்னா இந்த குறிப்பிட்ட நாள் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருது இல்லைங்களா? அதனால முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அன்றைய நாள் இரவு முழுவதுமே அந்த கிண்ணம் அப்படியே நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அரசமர இலை இருக்கு இல்லைங்களா? நம்ம சுருட்டி வைத்திருக்கக்கூடிய அரசமர இலை, ரூபாய் தாள், இது அனைத்தையுமே அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டிக்கு பக்கத்தில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். அதாவது அந்த அரச இலையை மட்டுமே எடுத்துகிட்டு போயிட்டு, அந்த சுருட்டி வைத்திருக்கக்கூடிய இலையை மட்டுமே எடுத்துகிட்டு போயிட்டு கண்டிப்பாக இந்த குறித்த செயலை செய்யும் பொழுது எப்பேற்பட்ட பண சிக்கல்கள் இருந்தாலுமே அது அனைத்துலேருந்து விடுபடுவதற்குண்டான அருள் கிடைக்கும். அந்த கல்லுப்பை என்ன செய்யணுங்கிற சந்தேகம் அடுத்தபடியாக உங்களுக்கு வரும் இல்லைங்களா? அந்த கல்லுப்பை நீங்கள் வைத்திருந்து புதன்கிழமை நாளின் பொழுது நீங்கள் நீரில் கரைப்பது அப்படிங்கிறத செய்யணும். பக்கத்தில் ஓடுகின்ற நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த நீர்நிலைகளில் கரைக்கலாம். இல்லை நீங்கள் வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னாக்க கிச்சன் சிங்கில் இருக்கக்கூடிய டேப் தண்ணியை திறந்து விட்டுட்டு அதில் நீங்கள் கல்லுப்பை விட்டு கரைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு சோமவாரம் அமாவாசை நாளன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய பரிகாரம் நமக்கு முழுமையான பலன்களை பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது அரசமர இலையை பயன்படுத்தி இந்த நாளன்னைக்கு பரிகாரத்தை செய்துட்டு அதை கொண்டு போய் நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டி பக்கத்தில் வைக்கிறோம் பார்த்தீங்களா? நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த அரசமரத்தினுடைய இலை தன்மை மாறுபடும் பொழுது புதுசாக ஒரு இலையை நீங்கள் மாற்றி மாற்றி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். நீங்கள் அதுக்கு கிழமை நாள் எதுவுமே பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இலையினுடைய தன்மை மாறுபடும் பொழுது அது எந்த நாள் கிழமையாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய நேரம் மட்டும் ராகு காலம் யமகண்டம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு புது இலையை நீங்கள் சுருட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். மொத்தத்தில் 48 நாட்கள் நம்ம வீட்டில் பணப்பெட்டி பக்கத்தில் இந்த அரசமர இலை இருந்தாலே போதும். கண்டிப்பாக எப்பேற்பட்ட பண சிக்கல்கள் இருந்தாலுமே அது அனைத்திலிருந்தும் விடுபடுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். இந்த பரிகாரத்தை நான் செய்துட்டேன், அதனால் எனக்கு பணமழை பொழியும் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக விட்டுறக்கூடாதுங்க. நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை ரெட்டிப்பு வேகத்தோடு இன்னுமே கூடுதல் பலத்தோடு நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய தடைகள் அனைத்துமே விலக்கி பணம் சேருவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லேருந்து விடுபட்டு பணம் மழை போல சேர்வதற்குண்டான அருளை இந்த குறிப்பிட்ட பரிகாரம் நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால முழு முனைப்போடு செயல்படுவது அப்படிங்கிறதையும் செய்துக்கோங்க. 48 நாள் நிறைவடைந்ததுக்கு அப்புறமா அந்த ரூபாய் தாளை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அது நம்ம பணப்பெட்டியில் எப்பயுமே இருக்கட்டும். அந்த 10 ரூபாயும் 1 ரூபாய் நாணயமும் பணப்பெட்டியில் அப்படி இருக்கட்டும். பச்சை கற்பூரம் இருந்தால் அதையும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இலையை மட்டும் கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் விடுவது, இல்லை கால்படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறது செய்துக்கணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையுமே இலையை மாற்றும் பொழுது இலையை கால்படாத இடத்துலையோ இல்லை நீர்நிலைகளையோ விடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நமக்கு பணம் சேருவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முழுவதுமே தீரணும், பணம் மழை போல சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வளங்கள் பெருகக்கூடிய மாதமாக கருதப்படக்கூடிய வைகாசி அமாவாசை நாளின் பொழுது அரசமர இலையை பயன்படுத்தி எந்த குறித்த பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம், இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.